அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வாதம் சார்ந்த தொந்தரவுகளும் அதை குணப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் பார்க்க போகிறோங்க. வாதம் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக வலி. ஓகே, வாதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கடுமையான உடல் வலிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மூட்டுகள் மடக்கவே முடியல, கை மடக்கவே முடியல, ஷோல்டர் தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலானவர்களுக்கு வாதம் சார்ந்த உபாதைகள் இருக்கும். இப்போது வாதத்தை குணப்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது உணவு முறைகள் மூலமாக தான் வாதத்தை குணப்படுத்த முடியும். அது கூடவே நம்மளுடைய வாழ்வியல் முறை. உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு, கருணைக்கிழங்கு வகைகள் இவைகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கிழங்கு வகைகளை தவிர்த்துட்டு மேக்சிமம் காய்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நீர் காய்கறிகள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு வாதத்தை நீங்கள் சமப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னைக்கு பிளான் பண்ணுங்கள். இன்னிலேருந்து ஒரு 21 நாளைக்கு மேக்ஸிமம் இந்த பருப்பு வகைகளும் அது கூடவே உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகளும் தவிர்த்துட்டு நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கிறது காய்கறிகள், பழங்கள் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே ஆனால் உங்களுடைய வாதத்தை நீங்கள் சரி செய்ய முடியும். இப்பொழுது வாதம் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு சொல்லணும்னா பெரும்பாலானவங்களுக்கு உடல் வலியில தான் அது ஆரம்பிக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா செரிமான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வயிறு உப்பசம் இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது கூடவே 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிருது அப்படிங்கிற ஒரு உணர்வு தன்மையும். வெயிட் போடவே மாட்டேங்குது, நான் ரொம்ப ஒல்லியாவே இருக்கேன், என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலானவங்களுக்கு வாதம் சார்ந்த உபாதைகள் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள், இது சாப்பிட்டா வாதம் சமமாகும் அப்படிங்கிற உணவு முறைகள் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மிக 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 முக்கியமாக வாதம் சார்ந்தவங்களுக்கு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை மேக்ஸிமம் சாலடாக செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க. அது உங்களுடைய வாதத்தன்மையை சாப்பிடவே. பிரண்டை துவையல் அரைச்சி வச்சுட்டு எப்பொழுதும் அதை பயன்படுத்துங்க. பிரண்டை அப்படிங்கிறது தினமும் உணவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது எப்போவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு அதையே எடுத்து பயன்படுத்துறதை நான் சொல்லலை. டெய்லி பிரண்டையை துவையல் அரைச்சி சாப்பிட பாருங்கள். பிரண்டை, சுக்கு, பூண்டு இவைகள் வாதத்தை மிக 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 கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வாதத்தன்மையை சமப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது வாதத்தை சமப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்னன்னு தெரிஞ்சது, தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் என்னன்னு தெரிஞ்சது. இதை நிச்சயமாக கடைபிடிங்க. வாழ்க்கையில் ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.